ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொன் ராதாகிருஷ்ணன் தான் போட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா ஒரு பலவீனமான வேட்பாளரை நிப்பாட்டுங்க அப்படின்னு அந்த கட்சியோட முக்கியமான பிரமுகர் மூலமா டிடிவி தினகரன் அவர்களுக்கு தூது அனுப்பியிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இதற்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கு. இதற்காக பாத்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சி தலைவர்களுமே தீவிரமான வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வந்திருக்காங்க. தற்போது டிடிவி தினகரன் தன்னுடைய கட்சிகள் போட்டியிடுற அனைத்து தொகுதியிலுமே தீவிரமான பிரச்சாரத்தை தன்னோட வேட்பாளர்களை ஆதரிச்சு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில அவர் செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக கன்னியாகுமரி தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜக சார்பா போட்டியிடுறாங்க. இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில போட்டியிட்டு ஏற்கனவே எம்பியாகவும் இருந்திருக்காரு. இந்த நிலையில பாஜக கட்சியில இருந்து அவர் மூலமா டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு தூது வந்திருக்கான். அதாவது அந்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளரான கருப்பு முருகானந்தம் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை போனில் தொடர்பு கொண்டு கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி இந்த தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா சிறுபான்மையினர் இனத்தை சேர்ந்தவங்களை வேட்பாளரா நிப்பாட்டுங்க, அப்படி இல்லைனாலும் கூட ஒரு பலவீனமான வேட்பாளரை கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி தொகுதிகளில் நிப்பாட்டுங்க, இது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களால உங்ககிட்ட வைக்கப்படுற ஒரு அன்பான கோரிக்கை அப்படின்னு கருப்பு முருகானந்தம் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்களாம். இது பத்தி டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நேரில் கூட சந்திச்சது கிடையாது. ஆனா கருப்பு முருகானந்தம் அவர்களோ என்னோட சொந்த மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவர் என்ன போன்ல தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சாங்க. ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் எங்க கட்சியோட தொண்டர்களுக்கோ மக்களுக்கோ தவிர வேற யாருக்கும் அணிபணிய மாட்டோம், அதற்கு நாங்க மறுத்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.